குமாரன் பரிசுத்தலே தயவுசெய்து உட்காருவோம். நாம அது படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. எப்படின்னா, ராகமோ தெரிந்த ராகம், பாடலோ புதிய பாடல், அப்படிதானே? அது கொஞ்சம் புதுசு. அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் சிறப்பாக பாட முடியும் இல்லையா? நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு படிப்போம். ஏன்னா 303 தெய்வாவி மணவாசராய் என்ற பாடலை நாம் பாடுவோம். 303வது பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை, நமக்கு அடிக்கடி படித்து அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பாடல். ஸோ ராகமும் பாடலும். அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல். இதுவும் நல்ல பாட்டு தான், ஆனால் அடிக்கடி பழக்கம் இல்லை. அதனால் கஷ்டப்பட்டு தான் அந்த வாய்ஸ் வருது. லைக் இதில் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி சொல்லி மீனிங்கை படிக்கணும் இல்லையா? அவருக்கு இருக்கிற ஒப்புமைகள், த மெட்டஃபர்ஸ், அதில் சொல்லியிருக்கு பாருங்க. மனவாசரை, மனதிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், வந்தனல் மூட்டுவீர் இல்லையா? ஆகவே அப்புறம் பாருங்க, ஜோதி போல் சித்து, அது வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் போல எனக்கு வரணும், என்னுக்குள்ளே வர வேண்டும். 3வது வசனம், 3வது பேராகிராஃப், வான அக்னி போல, அக்னியாய் எப்படி இறங்கி வந்து அதே போல அக்னியாய். பிறகு 4வது பேராகிராஃப்ல பாருங்க, நற்பனி போல இறங்கும் இல்லையா? ஏசாயா 55 சொல்லியிருக்கு, பனி போல இறங்குகிறவர் இல்லையா? அதுக்கு பிறகு புறாவை போல சாந்தமாய், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது புறாவை போல அவர் இறங்கினார். பெந்தேகோஸ்து நாளில் பெரும் காற்றாக இறங்கினார். ஸோ இதான் இந்த பாடல். சரியா? நம்ம எல்லாம் சேர்ந்து பொருள் உணர்ந்து உற்சாகமாக சேர்ந்து நாம் பாடுவோம். தம்பி கீ கொடுங்க. தெய்வாவி மணவாசரா வந்தனல் மூட்டுவீர், உம்மடியாரின் உள்ளத்தில் மாக்கிரியை செய்வீர், மாக்கிரியை செய்வீர். நீர் ஜோதி போல், உற்சாகமாக பாடுவோம், எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அந்த ஸ்திதியோ என் கேடும் காட்டி ஜீவனா மெய்ப்பாதை காண்பியோ, மெய்ப்பாதை காண்பியோ. நீர்வான அக்னி போலவே துராசை சீந்தையோ, தீக்குணமும் சுட்டறியோ, பொல்லாத செய்கையோ, பொல்லாத செய்கையோ. நற்பனி போலும் இறங்குமே ஏற்ற நேரத்தில், செழி பூண்டாகச் செய்திடும் பாலா பாழான நீலத்தில்
புறாவை போல சாந்தமா நீர் சட்டை வீரிப்பீர் மெய்ச்சமாதானம் மாறுதல் நற்சீரும் அருள்வீர் நற்சீரும் அருள்வீர் நீர் பெரும் காற்றை போலவோ அந்த செய்தருளோ கல் நெஞ்சை மாற்றி பேரன்பை நன்கு உணரச் செய்யும் நன்கு உணரச் செய்யும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்குதாம்? முதல் வசனம், முதல் பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய உள்ளத்திலே நிற்கிரியை செய்யும். there is some change in our inner man. நம்முடைய உள்ளத்திலே ஒரு புதிய மாற்றம். ரெண்டாவது வரி என்ன சொல்லுது? என் கேடு காட்டும். எப்பவுமே நான் ரைட். many times we think I am right. மற்றவங்க தான் தப்பு. I am right. ஆகவே வேதம் சொல்லுது என் கேடு காட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய கேடையும் நான் பார்க்குறேன், பட் என்னுடைய கேடை காட்டுவதற்கு நீர் எனக்குள்ளே வாரும், வெளிச்சமாக பிரகாசியும். என்னுடைய கேடை காட்டி ஜீவனும் பாதையும் புதிய பாதையும் காட்டும். அதுக்கு அடுத்தது பாருங்க, துர் ஆசை சிந்தை அக்னி மாதிரி வரும்னா, துர் ஆசை சிந்தை தீய குணம் சுட்டெரியும். பாவ வேறே சுட்டரிக்கப்பட வேண்டும். இல்லை, சில மரம் வெட்டின பிறகு உள்ள இருந்து முளைச்சிடும். ஏன்னா அங்கே வேறு இருக்கும் பாருங்க. நம்ம சுபாவம் மாறணும். நமக்கு ஒரு நேச்சுரல் கேரக்டர் இருக்கு. நம்ம அம்மா அப்பாட்டில் இருந்து சொத்து மாதிரி we are inheriting that. அதனால தான் தாவீது என்ன சொல்றார்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பை ஜெனரேஷன் we are inheriting something. தீய சுபாவம். அது மாத்திரம் நம்ம இருக்கிற சூழல், நம்ம பழக்கப்பட்ட சிந்தனை. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை பொல்லாத குணம்லாம் சுட்டரிக்கப்படணும். அப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்ததுல செழிப்பு உண்டாக செய்தோம். நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகள் வறட்சியாக இருக்கிறது, இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. செழிப்பு வர செய்யும். அப்புறம் ஐந்தாவதுல மெய் சமாதானம் தாரும். அதே போராட்டம் மனசுல இல்லை, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் மெய் சமாதானம் தாரும். ஆறாவது பேராகிராஃப், கல் நெஞ்சை எடுத்து போடும். ஐ எம் வெரி ஹார்ட் ஹார்ட்டட், வெரி ஸ்டபான். அதை எடுத்துருங்க ஆண்டவரே. உங்க பேரன்பின் இருதயத்தை தாரும். நம்முடைய மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது. ஸோ நம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். அப்படிதான் அந்த பாட்டு சொல்லுது. ஆண்டவர் அதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே இப்பொழுது செய்வாராக. இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் என்னையும் எங்களையும் மறுபடியும் ஒரு முறையாய் நிரப்பியருளும், எங்களை புதுப்பித்தருளும். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்த இந்த நாளிலே பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்று நீர் உடைய ஜீவ சுவாசத்தை ஆதாமின் மேல் ஊதினது போல ஊதியருளும். சுவாமி தகப்பனே, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது உலர்ந்த எலும்புகள் ஒன்றிணைந்து சேனையாய் மாற்றப்பட்டது போல உமது ஜனமாகிய இவர்களும் நாங்களும் ஆண்டவரே ஒன்றிணைந்து ஆண்டவரே உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் எதிரான தைரியமான சேனையாய் எழுந்து நிற்க அருள் தாரும். ஆண்டவரே, எங்களிலே உள்ள தீய குணங்களை சுட்டரித்து பேரன்பினால் எங்களை நிரப்பியருளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நேரமாக, பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட நேரமாக, நிரப்பப்பட்ட ஒரு நேரமாக, மாற்றப்பட்ட ஒரு நேரமாக அமைந்துவிட அருள் தார். உடைய வேத வசனங்களை நாங்கள் கேட்கும் போது
நீங்க விரும்புகிற மாற்றம் என்னிலே எங்களிலே உருவாகட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆட்கொள்ளும் ஆவியானவர், அதுதான் தலைப்பு. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் தான் தியான வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இதான் திருவசனம். அன்பானவர்களே, இந்த பகுதி எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, நம்ம பெந்தேகோஸ்தே உடனே ஏதோ ஒரு சபை தான் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு ஏதோ ஒரு சபை, அங்கே நமக்கு பக்கத்தில் பெரிய காம்பவுண்ட் இருக்கு இல்லை. பெந்தேகோஸ்தே அப்படின்னா பென்டகாஸ்ட் என்றால் 50வது என்று பொருள். 50th டே, 50வது நாள் இல்லையா. அது வந்து இட் வாஸ் எ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அது வந்து அறுவடை பண்டிகை. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அறுவடை பண்டிகை, வாரங்களின் பண்டிகை என்றும் அது அழைக்கப்பட்டது. ஏன் வாரங்களின் பண்டிகைன்னு சொன்னாங்க? அறுவடை ஆரம்பிக்கும் போது அறுப்பின் பண்டிகை, 7 வாரம் அறுவடை, 7 × 7 49, 50வது நாள் சேர்ப்பின் பண்டிகை. அதுதான் வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை என்ற வார்த்தையை நீங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம், 50வது வாரங்களின் பண்டிகை, இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகமம் 23:16, யாத்ராகமம் 34:22 இவைகளிலே இந்த வாரங்களின் பண்டிகை பற்றிய கூடுதலான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, 3 ரொம்ப முக்கியமான பண்டிகை. அதுக்கு எருசலேமுக்கு வந்துட்டா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. they wanted to come to Jerusalem because they want to worship in the temple of Jehovah. ஆகவே இங்கே இந்த வாரங்களின் பண்டிகைக்கு ஏராளமான சிதறப்பட்டிருந்த யூத மக்கள் பல இடங்களில் இருந்து வந்து கூடியிருக்கிறார்கள். இட் வாஸ் a very important day, ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்மை பொறுத்தளவிலே இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக தம்மை வெளிப்படுத்தினார். ஆகவே தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். வேதம் சொல்லுகிறது 500 பேருக்கும் அதிகமான மக்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அது 40 நாள். அதுக்கு பிறகு 10 நாள் சீஷர்கள் காத்திருந்தார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அதுவரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆகவே 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். ஆகவே 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். 40வது நாள் இயேசு பரத்துக்கு ஏறின திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்ட நாள், சீஷர்கள் மேல் விசுவாசிகளுக்கு அருளப்பட்ட நாள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆகவே 50வது என்று சொன்ன உடனே, பெந்தேகோஸ்தே என்று சொன்ன உடனே ஏதோ ஒன்று யோசிக்காமல், இட் இஸ் 50th என்ற அர்த்தம். இது ஒரு கிரேக்க வார்த்தை. பென்டா என்றால் 5, பென்டேகாஸ்டே என்றால் 50வது, 50th டே. அன்பானவர்களே, இந்த நாளிலே என்ன நடந்தது? இதை பேதுரு எப்படி சொல்லுகிறார்? இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் கவனிக்க இருக்கிறோம். வாட் ஹேப்பன் ஆன் த டே ஆஃப் பென்டகாஸ்ட்? பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது? நிறைய சொல்லியிருக்குது. இதை கொஞ்சம் முறைப்படுத்தி உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்கிற நேரத்திலே, இல்லை பேதுரு பேசி கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்த அந்த எல்லா கொர்நேலியுடைய இனத்தார், ஜனத்தார், சுற்றுப்புற மக்கள் மேலெல்லாம் இறங்கின அதே ஆவியானவர் வேத வசனம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போதே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். அன்பானவர்களே, ஆவலோடு எதிர்பார்ப்போடு அவரை நோக்கி பாருங்கள். இங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வாரங்களின் பண்டிகைக்கு எல்லா யூதர்களும் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அங்க பயங்கர சத்தம் கேட்குது. ஆகவே அவங்க மேல் வீட்டறையில் கூடியிருக்காங்க. 120 பேர். வீட்டை சுற்றி பெரும் கூட்டம் ஆயிடுச்சு பாருங்க, எல்லாம் பெரிய கூட்டம். ஆகவே எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணுன்னு யோசித்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. இது என்னடா சத்தம் புதுசா இருக்கு. சிலர் சொல்றாங்க, ஐயோ இவங்க கடவுளுடைய வார்த்தை தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. நோ 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 நோ, தே ஆர் ட்ரங்க், காலையில தண்ணி அடிச்சுட்டாங்கடா அப்படி சொல்றாங்க. சிலருக்கு சந்தேகமா இருக்கு, இது என்னடா வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி. இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது பேதுரு மேல் வீட்டறையிலே, ஒருவேளை வெளியே பால்கனி மாதிரி இருந்துச்சான்னு தெரியல, எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் சிட் அவுட் இருந்துச்சான்னு தெரியல, மேலே வந்து நின்று
சுற்றி பார்த்தா ஒரே கூட்டம். இவங்க ஜெபம் பண்ண போகும்போது பீப்புள் இல்லை. இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நிற்கும் போது there was a very big crowd around. என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த எருசலேம்ல, இந்த மேல் வீட்டறையில் அப்படின்னு சொல்லி. ஆகவே அப்பொழுது பேதுரு எழும்பி நின்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதுதான் பின்னால் வருகிற பகுதி. ஆகவே இந்த பகுதியிலிருந்து வாட் ஹேப்பன் ஆன் த டே ஆஃப் பெந்தெகாஸ்ட், பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கவனிக்க இருக்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் 2:16 இப்படி சொல்லியிருக்கு, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆகவே பேதுரு சொல்றாரு, தீர்க்கதரிசியாகி யோவேல் என்ன சொன்னாரோ அது நடக்குது அப்படி சொல்றாரு. தீர்க்கதரிசியாகி யோவேல் என்ன சொன்னாரு, அது இங்கேயும் சொல்லியிருக்கு. யோவேல்லே நம்ம பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு ஐ ஃபீல் இட் மேபி பிஃபோர் 800 years இயேசு கிறிஸ்து இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் நடக்கிறதுக்கு ஒருவேளை 800 வருஷத்துக்கு முன்னால இந்த யோவேல் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29வது வசனம், 30வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1062வது பக்கம். உங்க வேதாகம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். 1062வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. யோவேல் 2, 28, 29, 30. இந்த வேத வசனம் அவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட். வேத வசனங்கள் அவ்வளவு வல்லமையானது. இதை விசுவாசத்தோடு வாசிக்கும் போதே ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோவேல் 2, 28, 29, 30. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இங்கே தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக தேவன் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படின்னா, கடைசி நாட்களில் நான் உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். சில நேரத்தில் நமக்கு பழைய ஏற்பாட்டு கோட்டிங்க்கும் புதிய ஏற்பாட்டில் அதை எடுத்து ஆள்வதற்கும் வித்தியாசம் இருக்கும். அது என்ன வித்தியாசம்னா, இந்த செப்டுவஜென்ட் டிஃபரன்ஸ். அதாவது கிரேக்க வேதாகமத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில காரியங்களில் அந்த எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கும் போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதுதான் அந்த சின்ன வித்தியாசங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டு கொட்டேஷன் எடுத்து புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் போதும் வருகிற சின்ன வித்தியாசங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்குது? குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அங்கே அதை தான் அவர் சொல்றார் பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 2:17 பாருங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும். அப்போ ஒரே குவாலிஃபிகேஷன் என்னதான், முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னா மாம்சம் இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு? ஆல் தோஸ் ஹூ ஹேவ் ஃப்ளஷ். இல்லை, மாம்சம் இல்லாமல் நீங்கள் யாருமே இந்த ஆலயத்துக்கு வர முடியாது இல்லையா? we all have flesh. We have a physical body. Flesh means we have a physical body. So those who are qualified to receive this Holy Spirit, யார் இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தகுதியானவர்கள்? ஒரு முக்கியமான தகுதி, you must have a physical body. அன்பானவர்களே, ஆகவே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும், யாரெல்லாம் இதை பெற்றுக்கொள்வார்கள்? உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, வாலிபர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே திருச்சபையின் வாலிபர்கள், வாலிப பெண்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்களாம். அவர்களுக்கு என்ன நடக்கும்? அவங்கள் தரிசனங்களை காண்பார்கள். என்ன தரிசனம் காண்பாங்க? ஆண்டவர் தங்களை எதற்காக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், என்ன தங்களை வைத்து செய்ய போகிறார், பெரிய தரிசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த அதே ஆண்டவர், அவருடைய அந்த கதிர்கட்டு நிமிர்ந்து நின்றது, மற்றதெல்லாம் சாய்ந்து விழுந்தது. அந்த தரிசனம் யோசேப்புக்கு அவருடைய டீனேஜில் கொடுத்த அதே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். அன்பானவர்களை, குமாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். வாலிபர் தரிசனங்களை காண்கிறார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆகவே பெரியவர்கள் அவர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். என் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை அந்நாட்களில் ஊற்றுவேன். அந்த நாளில் எனக்கு கடவுளுடைய வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய பலனை நான் கொடுப்பேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அவருடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். இப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அவர் சொல்றார், உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகை, காடுகளாகிய அதிசயங்களும் காட்டுவேன். அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும். இப்படி யோவேல் சொன்னார் இல்லையா? அது நடக்கு அப்படி சொல்றார். ஸோ
The promise is being fulfilled. யோவேல் மூலமாக 800 வருஷத்துக்கு முன்னால சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன சந்தேகப்படாதங்க இல்லையா, ஆச்சரியப்படாதங்க இல்ல, தவறா யோசிக்காதங்க. இங்க வேற ஒண்ணும் நடக்கல. இங்க என்ன நடைபெறுது? இங்கே யோவேல் சொன்னது நடக்குது இல்லையா. அன்பானவர்களே, இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே, நீங்க மார்க்கெட்டு ஒரு இன்டர்னல் மார்க்கெட்டுக்கு வெளியே நீங்க நடந்து போனீங்கன்னா நிறைய சத்தம் கேட்கும். ஓகே அப்படி இப்படி இப்படின்னு சத்தம் கேட்கும். ஆனா அது ஒன்றும் அர்த்தம் இல்லாத சத்தம் கிடையாது. ஒருத்தர் கத்திரிக்காய் வாங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் கருப்பட்டி வாங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் மிளகாய் வாங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் மாம்பழம் வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா வெளியிருந்து கேட்க எல்லாம் சத்தமா தெரியும். தீஸ் பீப்புள் வேர் அனாய்டு. என்ன சத்தம் இது, என்ன திடீர்னு ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, சந்தேகப்படாதங்க, ஒன்றும் ஆகல, யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. யோவேல் சொன்னாரு, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்க வாலிபர் சொப்பனம் காண்பாங்க, உங்க மூப்பர் வாலிபர் தரிசனம் காண்பாங்க, மூப்பர் சொப்பனம் காண்பாங்க, அதிசயம் அற்புதமும் நடக்கும்னு சொல்லி யோவேல் சொன்னார் இல்லையா. 800 வருஷத்துக்கு முன்னால அது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, இது ஃபர்ஸ்ட் தாட் ஆஃப் வாட் ஹேப்பன் ஆன் பெந்தேகாஸ்ட். பெந்தேகோஸ்தேல என்ன நடந்தது என்பதற்கு முதலாவது சொல்லப்பட்ட விளக்கம். அடுத்த ஒரு விளக்கத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:33, புதிய ஏற்பாட்டில் பக்கம் 163. அப்போஸ்தலர் 2:33 எல்லாரும் சேர்ந்து நான் வாசிப்போம். அவர்ங்கிற இடத்துல இயேசு அப்படி வாசிப்போம். இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு பிதா வாக்குத்தத்தம் பண்ணினபடி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இங்க வாட் ஹேப்பன் ஆன் பெந்தேகாஸ்ட். பேதுரு சொல்கிறார், முதல்ல சொன்னார், இது யோவேல் மூலமாக சொன்னது நடக்கு, அவ்வளவுதான், டோன்ட் வரி, இதுதான் நடக்கு, சந்தேகப்பட வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம், தவறா விமர்சிக்க வேண்டாம், இதுதான் நடக்கு. அவங்க மதுபானம் பண்ணல, இது காலையில நேரம் அப்படி சொல்றார். இங்க என்ன சொல்றாரு, இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று. ஸோ பரிசுத்த ஆவியும் இயேசுவும் ரொம்ப இணைக்கப்பட்டவர்கள் இல்லையா. இயேசு கிறிஸ்து வந்து ஞான ஸ்நானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கினார் இல்லையா. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கற்பம் அடைந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஸோ the spirit of God and Christ are very much connected. ரெண்டையும் தனித்தனியா நம்ம பிரித்து விடக்கூடாது இல்லையா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, அவர் எழும்பி அவர் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று. ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது வசனம் 16 பாருங்க, 149வது பக்கத்துல யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதாவது இயேசு சொன்னாரு, நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க போறேன், கவலைப்படாதுங்க, பிசிக்கலி ஐ மே பி ஆப்சென்ட் பட் ஐ ஆம் பிரசன்ட் ஆஸ் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவராக உங்களோடு இருப்பேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அது அதுல தான் இருக்கு பாருங்க பின்னால, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீங்க எப்படி பிசிக்கலா என்னுடைய பிரசன்ஸை உணர்ந்தீங்களோ அதே போல யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் மை பிரசன்ஸ். நான் பிதாவிட்ட கேட்டிருக்கிறேன், நான் போறேன்னு சொல்லி வருத்தப்படாதங்க, ஐ ஒன்ட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ், அப்பா அம்மா இல்லாத பிள்ளை மாதிரி உன்னை விட மாட்டேன், நான் திக்கற்றவர்களாக விடேன். நீ அவர் வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு போனபடியினால் ஒரு ஸ்பெஷல் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஒரு சிறப்பான தேவ பிரசன்னம். இட் மே பி பிசிக்கலி ஃபெல்ட், நீங்கள் சரீர பிரகாரமாக உணரக்கூடிய, உங்களை தொடக்கூடிய, உங்களோடு இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பரிசுத்த பிரசன்னம் உங்களோடு இருக்கும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். as you felt that I was, நான் உங்களோடு இருந்ததை, உங்களோடு இருக்கிறதை உணர்கிறது போல you will also feel the same presence of God, he will be with you என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி ஏராளமாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே
இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த. So the Holy Spirit will carry my name. So Jesus Christ, the name Jesus Christ will be exalted. பரிசுத்த ஆவியானவர் அவர் என் நாமத்தினால் பிதா அனுப்புகிறாராம். தேற்றவாழ்நாய் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைவூட்டுவார். அவர் புதுசா ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னதெல்லாம் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். You will have a physical presence. You will have a presence that touch you. Hallelujah. ஆண்டவர் உங்களை தொடுவார், உங்களோடு கூட இருப்பார். You will feel the real presence of me. You will be never left as orphans. உங்களை திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன், உங்களோடு கூட இருப்பேன். என் பிதா என் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். அவர் வந்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேதுரு சொல்லும் போது, நீங்க சிலுவையில் அறைந்தீங்கல்ல, அவர் வந்து உயிரோட எழும்பிட்டார். உயிரோட எழும்பின அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவர் வேண்டுதலின்படி அவருடைய நாமத்தை தரித்தவராக, அவர் செய்ததை நினைப்பூட்டுவராக, he will be physically or maybe spiritually present. Maybe you will be able to feel his maybe spiritual presence. அவருடைய அந்த அசைவாடுதலை உங்களால் உணரக்கூடிய அளவுக்கு, நான் இல்லை என்பதை நீங்கள் யோசிக்காத அளவுக்கு அவர் உங்களோடு இருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாள் உங்களிடத்தில் வருவார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இயேசு சொன்னார், நான் தான் அனுப்புவேன் என்று சொல்கிறார். யோவான் என்ன சொன்னாரு? யோவான் சொன்னாரு, முதல்ல யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எனக்கு இவரை தெரியாது, ஆனா இவர்தான் பரிசுத்தாவியினால் இவர்தான் பரிசுத்தாவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது, அதனால்தான் இவர் இயேசு என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். யோவான் சொல்றார், நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் இவர் உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவரை அறிய மாட்டீர்கள், ஆனால் அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுகிறவர், பிதாவினால் அனுப்பப்படுகிறவர், இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டதின் பேரிலே அனுப்பப்படுகிறவர், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காட்டுபவர், இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர். அன்பானவர்கள், இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவர். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இயேசு இவ்வாறு சொல்கிறார். அவர் அந்த பண்டிகையிலே அவர் நின்று, யோவான் 7வது அதிகாரத்திலே இப்படி அவர் சொல்கிறார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இஃப் யூ ஆர் தர்ஸ்ட், உண்மையிலே நீங்கள் ஆர்வமாக இருந்தால், ஆசையோடு இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடும். அன்பானவர்களே, இங்கே இயேசு சொல்கிறார், என்ன நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யோவான் என்ன சொல்கிறார் பாருங்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆகவே யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஆவலோடு தேடுகிறார்களோ, யார் யார் இயேசுவின் நாமத்தை உயர்த்து காட்டுகிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடுமாம். ஆகவே இங்கே what happened on the day of Pentecost? பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது? யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்தவராய் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும்படி பரிசுத்த ஆவியை அனுப்பினார் என்று சொல்கிறார். அதே வசனத்தில் பின்னால பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகி இதை பொழிந்தருளினார். இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? இது என்ன நடக்கு? யோவேல் தீர்க்க தரிசனம் நடக்கு. இது என்ன நடக்கு? இயேசு சொன்னார் இல்லையா, அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னார். அவர் வந்து என் பேரை உயர்த்தி காட்டுவார் சொன்னார். அவர் வந்து என்ன ஞாபகப்படுத்துவார் சொன்னார். அந்த பரிசுத்த ஆவி தான் வந்திருக்கிறார். நீங்க இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதங்க. அந்த இயேசு தான் உயிர்த்தெழுந்து பரிசுத்த பிரசன்னமாக, ஆகவே அவர் சொன்னபடி அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறாரா, அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர்.
அது மாத்திரம் இல்ல, என்ன நடக்கிறது? நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும். ஆகவே இது அனுப்பப்பட்டது. யூ ஆர் ஏபிள் டு see. நீங்க பார்க்கிறீங்க. என்ன பார்க்கிறீங்க? அக்கினிமயமான நாவுகள். என்ன பார்க்கிறீங்க? என்ன கேட்கிறீங்க? காற்று அடிக்கிற முழக்கம். ஆகவே they were able to hear, காற்று அடிக்கிற முழக்கம். they were able to hear speaking in tongues. ஆகவே அந்நிய பாஷைகள் பேசுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். காற்று அடிக்கிற முழக்கமான சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆகவே அக்கினிமயமான நாவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகி இதை பொழிந்தருளினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே என்ன நடந்தது? யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து சொன்னது. அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தார். இப்பொழுது பரிசுத்த பிரசன்னமாக உங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே it is resurrected Christ who is present as a spirit of God among you. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் கேட்கிறீர்கள், அந்நிய பாஷைகள் பேசுகிறதை கேட்கிறீர்கள். ஒருவேளை அக்கினிமயமான நாவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். காற்று அடிக்கிற முழக்கம் கேட்கிறது. இல்ல, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எடுத்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் பாருங்க. அங்கே பேதுரு யோவானும் போய் சமாரியர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தாராம். வந்த உடனே என்ன நடைபெறுகிறது பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே அங்க ஒருத்தன் பார்க்கிறான் பாருங்க. அவன் என்ன பார்க்கிறான்? அப்போஸ்தலர்கள் தங்கள் 18 அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது. So Simon saw that. பரிசுத்தாவியானவர் அருளப்படுகிறதை சீமோன் பார்த்தானாம். பார்த்த உடனே அவன் வந்து கேட்கிறான், ஏ அப்பா என்னதோ வித்தியாசமா நடக்கு. அவன் ஏற்கனவே ஒரு மந்திரவாதியா இருந்து மனம் திரும்பினாள். நானும் கை வச்சா இதை மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்றான். அது நேரா ப்ராப்பரா கேட்காம அவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பாக்குறான் பாருங்க. பேதுரு சொல்றார், உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுன்னு சொன்னார். இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரனும் சொல்ல படித்து விட்டால் என்ன சிறப்பு பாருங்க. மணி இஸ் ஒன்லி எ சர்வெண்ட் நெவர் அ மாஸ்டர் என்று சொல்ல படித்தால் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்று. அன்பானவர்களே, இந்த மந்திரவாதி யோசித்தான் காசை வச்சு எது வேணாலும் நினைச்சிடலான்னு சொல்லி. ஏன்னா அவன் he saw, பரிசுத்தாவியானவர் வரும்போது ஏதோ நடந்தது என்பதை அவன் பார்த்தான் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறது. அதே போல நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனம் விசுவாசிகள் கேட்டபோது அங்க அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அன்பானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. பவுல் போய் ஜெபிக்கிறாராம் பரிசுத்த ஆவியை மக்கள் பெற்றுக்கொள்வதற்காக. 6வது வசனம் இப்படி சொல்கிறது, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்க கொஞ்சம் பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இல்லையா அன்பானவர்களே? ஆகவே இதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். அதை தான் பேதுரு என்ன சொல்றாரு? கேட்கிறதும் காண்கிறதுமான ஒன்றை உங்கள் மேல் பொழிந்தருளினார் என்று என்ன சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாட் ஹேப்பன் ஆன் தி டே ஆஃப் பெந்தெகோஸ்ட்? பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடைபெற்றது? தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடைபெற்றது? இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காட்டுகிறார். இயேசு சொன்னதை நினைப்பூட்டுகிறார். இயேசு மரித்து போகவில்லை. he is present, very much present as Jesus was with you, with me and with all of us. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, that happened on the day of Pentecost. அது மாத்திரம் இல்ல, அங்கே சொல்கிறார் நீங்கள் பார்க்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இவைகளை பொழிந்தருளினார் என்று சொல்கிறார். இன்னும் பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் இதை கேட்ட பொழுது 37வது வசனம், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடந்தது? கேட்டுக்கொண்டிருந்தவங்க எல்லாம் மனதிலே குத்தப்பட்டார்கள். அன்பானவர்களே, that happened on the day of Pentecost. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இதைத்தான் இயேசு சொன்னார் யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தேவர் அவர்கள் உணர்வடைந்தார்கள். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டபோது அவர்களை உணர்வடைய செய்தார். அவங்க எல்லாம் என்ன கேட்டாங்க?
சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களை, இந்த ஆராதனையிலே நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆண்டவரே நான் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறேனா? என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஐ ஃபீல் பவர்லெஸ். ஆண்டவரே நான் மிகுந்த வல்லமையோடு இல்லை, இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு பலன் இல்லை, மாம்சத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிப்பதற்கு பலன் இல்லை, இருள் நிறைந்த சூழ்நிலையிலே உடைய வெளிச்சத்தை பெற்று வாழ்வதற்கு பலன் இல்லை, சமாதான குறைவான சூழ்நிலையிலே உடைய சமாதானத்தை அனுபவிக்க பலன் இல்லை. ஆண்டவரே, இந்த உலகம் எல்லாம் கவலையோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுங்கள். You can also receive that. நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். You can also receive the same power. நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே வல்லமையை, 120 பேராகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே வல்லமையை நீங்களும் பெற முடியும். ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே மனம் திரும்பும் போது, டர்னிங் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட், நம்ம இஷ்டப்படி போறதை விட்டுட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவருக்கு நேராக திரும்புவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இயேசு சொன்னது போல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னது போல, அன்பானவர்களை தாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு ஆவலோடு இருக்கிறார். நமக்கு ஜெயமான வெற்றியான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு ஆவலோடு இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேல் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள், you will receive it என்று சொன்னார். ஜான் வெஸ்லி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1739 வருஷம் மெசஸ் ஹால் என்ற இடத்திலே 60 வாலிபர்கள் கூடியிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக நமக்கு தெரிந்த ஒருவர் ஜான் வெஸ்லி, இன்னொருவர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட். இவர்கள்தான் வெளிப்பிரசங்கத்தை ஆரம்பித்தவர்கள். ஆரம்பத்தில் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணாங்க. இடைக்காலத்தில் திருச்சபை வெளியே பிரசங்கம் பண்ணுறது தப்பு, ஏன்னா ஐயர் ஒத்தல தான் பேசணும் அப்படி சொல்லிச்சு. அதனால வெளியே பிரசங்கம் பண்ணால் கூட தப்புன்னு சொல்லி திருச்சபை தண்டனை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மறுபடியும் ஆண்டவருடைய வசனத்தை தெரு தெருவாக கொண்டு சென்றவர்கள் ஜான் வெஸ்லியும் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வல்லமையாய் கடவுள் அவர்களை பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லி பற்றி ஜான் ஸ்காட் என்றவர் கொஞ்சம் ரெஃபர் பண்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜான் வெஸ்லி இல்லாவிட்டால் ஒரு பெரிய இரத்த புரட்சி இங்கிலாந்து தேசத்திலே அந்த காலத்திலே உண்டாயிருக்கும். ஏனென்றால் எல்லாம் there was lot of anarchy. ஆகவே எல்லாமே சீர்குலைந்திருந்த ஒரு காலம். God raised John Wesley to save the nation. அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் எழுப்பின ஒரு அற்புதமான மனிதர் ஜான் வெஸ்லி. ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், அன்பானவர்களை, இவர்கள் எல்லாரும் தெரு தெருவாக மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு சென்றார்கள். ஒரு ஆலயத்திலே அவரை விடவில்லை, அவங்க அப்பா ஐயர்வாள், ஆனால் அந்த கோயிலில் போய் பிரசங்கம் பண்ண அவரை விடலை. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காம்பவுண்டில் தான் அவங்க அப்பாவை அடக்க முடிந்தாங்க. ஸோ he said, I will preach from this tomb. அந்த கல்லறையின் மேல் நின்று அவர் பிரசங்கித்தார். ஏராளமான மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, 60 பேர் கூடியிருந்தார்கள். அப்பொழுது அவர் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு உடைய வல்லமையை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். இவ்வாறு அவர் அந்த அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். The power of God came upon us mightily. கடவுளுடைய வல்லமை எங்கள் மேல் கடவுளுடைய வல்லமை எங்கள் மேல் வந்தது. We cried out with joy. நாங்கள் மகிழ்ச்சியினால் நிரம்பினவர்களாக கதறி எழுதோம். We fell on the ground. நாங்கள் கீழே விழுந்தோம். We broke out. We praise you God. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் சத்தமிட்டோம். இதற்கு பிறகு எங்களுடைய ஊழியம் மிக வித்தியாசமாக அமைந்தது என்று எழுதுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 60 பேர் மெசஸ் ஹால் என்ற இடத்திலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1739 ஆண்டிலே அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை அவர்களுக்குள்ளே உண்டாக்கினார். அந்த அசைவு அந்த தேசம் எங்கும் எடுத்து செல்லப்பட்டது. அன்பானவர்களே, திருச்சபையிலே ஆண்டவர் கொண்டு வருகிற ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்திலே தெருக்களிலே ஆண்டவருடைய வல்லமைக்கு சாட்சியாக எடுத்து செல்லப்படுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. டிஎல் மூடி என்ற பக்தன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். முன்னால 2 பேர் குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. முடிஞ்ச உடனே கேட்டார், எல்லாரும் ஒழுங்கா கேட்டாங்க, நீங்க மாத்திரம் ஏன் கேட்கல என்று சொல்லி கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், மூடி, யூ நீட் த
அனாயிண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொன்னார்கள். டிஎல் மூடி அவர்களே, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆச்சு. நான் என்ன அழகா பேசுறேன், எல்லாரும் நான் நல்லா பேசுறேன்னு சொல்றாங்க, பட் இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அவர் அதை பற்றி யோசிக்கிறார், அதை பற்றி வேதத்தை படிக்கிறார். then he began to feel that he needs a real power of God. கடவுளுடைய புதிய ஒரு வல்லமையும் புதுப்பித்தலும் தனக்கு தேவை என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். அவர் ஒரு பெரிய ஹாலில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய தீயினால் அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது. மனம் கனத்தவராக, அது சிக்காகோவில் நடக்கு, மனம் கனத்தவராக நியூயார்க் ஸ்ட்ரீட்ல அந்த நியூயார்க் பட்டணத்தினுடைய நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய உள்ளத்திலே சொல்கிறார், இப்பொழுது அவர் ஜெபிக்க வேண்டிய நேரம் என்று சொல்லி. ஆகவே தன்னுடைய நண்பர் ஒருவருடைய இல்லத்திற்கு போய் கதவை அடைத்து கொண்டு the whole day he spent in prayer, அந்த முழு நாளும் தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்தார். அந்த நாளிலே தான் oh what a joy, I cannot describe it, a sacred experience I had என்று எழுதுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம், அதை நான் என் வாயினால் விவரிக்க முடியாது. a sacred experience, I cannot describe it, oh what a joy என்று எழுதி வைத்திருக்கிறார். என்ன அற்புதமான மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதே வல்லமையை அதே பலத்தை நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தருவதற்கு ஆவலோடு இருக்கிறார். நாம் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். யோவேல் மூலமாக சொல்லப்பட்டது அன்று நிறைவேறினது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நிறைவேறுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நம்மை பலப்படுத்துகிறார். இயேசு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டதின் பேரிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அவர் சொல்லப்பட்டபடியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். கேட்கிறதும் காண்கிறதுமானவைகளை பொழிய பண்ணுகிறார். நம்முடைய உள்ளத்திலே உணர்வை கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை என்று சொல்லி யோசிக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் வாயை திறந்த ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் டிஎல் மூடியை நிரப்பின ஆண்டவர், ஜான் வெஸ்லி நிரப்பினார். அவர் 120 பேரை நிரப்பின அதே ஆண்டவர், கொர்நேலி வீட்டிலே கூடியிருந்த மக்களை நிரப்பின ஆண்டவர், சமாரியாவிலே விசுவாசிகளை நிரப்பின அதே ஆண்டவர் தம்முடைய புதிய வல்லமையினால் நம்மை நிரப்புவதற்கு ஆவலாக இருக்கிறார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கைகளை தட்டி நாம் பாடலாம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இந்த
தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஆண்டவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. உடைய வல்லமைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய புதுப்பித்தலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய ஆவியானுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய ஆவியினால் நிரப்பப்படவும் வல்லமையுள்ள சாட்சிகளாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.